ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.1ல செகண்ட் கொஸ்டின். ஸோ ப்ரூவ் தட் ரூட் த்ரீ இஸ் அன் இரேஷனல் நம்பர் அப்படி. ஸோ ரூட் த்ரீங்கிறது நம்மளுக்கு இரேஷனல் நம்பர் தெரியும். ஸோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். அதாவது ரூட் த்ரீயை நான் ரேஷனல் நம்பர்னு எடுத்து அது ரேஷனல் நம்பர் இல்ல, அதுக்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூட் த்ரீ வந்து இரேஷனல் அப்படின்ற மாதிரி நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் த்ரீ அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ ரேஷனல் நம்பர் எடுத்தேன். ரேஷனல் நம்பர் எந்த ஃபார்ம்ல இருக்கும்? பி பை கியூ ஃபார்மேட்ல இருக்கும். அப்போ ரூட் த்ரீ ஈக்குவல் டு பி பை கியூ. ஸோ இதை நான் கியூ இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ரூட் த்ரீ கியூ ஈக்குவல் டு பி. இது ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா த்ரீ கியூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி வச்சேன். ஓகேவா? செகண்ட், இப்ப பி ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ கியூ ஸ்கொயர் அப்படிதானே இருக்கு. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ கியூ ஸ்கொயர். த்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பி ஸ்கொயரை டிவைட் பண்ணுது அப்படிதானே. ஏன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு சம்திங் ஏதோ இருந்துச்சு அப்படின்னா பி ஸ்கொயரை த்ரீ வந்து பி ஸ்கொயர் டிவைட் பண்ணுது. சேம் திங் பி ஸ்கொயர் அப்படின்னா பிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிரைம் நம்பர். அப்ப பிங்கிறது பி ஸ்கொயரை டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா பிங்கிறது சரி, இந்த இடத்துல பின்ற ஒரு ஏ கிடையாது, பி அப்படின்றது வரும். த்ரீங்கிறது பிஎம் டிவைட் பண்ணோம். அதாவது ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு பிஎன் டிவைட் பி ஸ்கொயர் டிவைட் பண்ணுச்சுன்னா பிஏ நம்மள என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ஸோ த்ரீங்கிறது நான் பிஏ டிவைட் பண்றதுனால பி ஈக்குவல் டு த்ரீ ஆர் ஃபார் சம் இன்டிஜர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை நான் அந்த பி ஈக்குவல் டு த்ரீ ஆரை நான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ பி பதிலா த்ரீ ஆர் சப்ஸ்டிட் பண்ணேன். த்ரீ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ பிக்கு பதில் என்ன போடுவேன்? த்ரீ ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ த்ரீ ஸ்கொயர் பண்ண நைன், ஆர் ஸ்கொயர் பண்ண ஆர் ஸ்கொயர், ஸோ நைன் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் ஒன் த்ரீ இஸ் த்ரீ, இந்த பக்கம் த்ரீ நைன் த்ரீ த்ரீ இஸ் நைன். ஸோ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஆர் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஆர் ஸ்கொயருங்க. அப்ப த்ரீங்கிறது எதை டிவைட் பண்ணுது? கியூ ஸ்கொயர் டிவைட் பண்ணுது. அதே மாதிரி கியூவும் டிவைட் பண்ணும். த்ரீ மஸ்ட் ஆல்சோ டிவைட் நைன். ஓகேவா? த்ரீ மஸ்ட் ஆல்சோ டிவைட் கியூ. ஓகேவா? இது கியூ, நைன் கிடையாது, கியூ. ஓகேவா? ஸோ வி ஹேவ் த்ரீ டிவைட்ஸ் போத் பி அண்ட் கியூ. ஓகேவா? த்ரீங்கிறது நம்மளுக்கு மேல பி டிவைட் பண்ண சொன்னோம், இங்க என்ன பண்ணிருக்கு? கியூவை டிவைட் பண்ணது சொல்லியிருக்கு. அப்ப நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஏன் அப்படின்னா நம்ம ரூட் த்ரீங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர்னு எடுத்தோம். ரேஷனல் நம்பர் பி பை கியூ ஃபார்மெட்ல இருக்கும். பிளஸ் பி கியூ கியூ கியூவோட ஜிசிடி ஓகேவா ஹச்சிஎம் எனக்கு என்னவா தான் இருக்கணும்? ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு ஆனா பிக்கும் கியூக்கும் வந்து த்ரீயை டிவைட் பண்ணது அதோட ஹச்சிஎஃப் என்ன வந்துருச்சு? எனக்கு த்ரீன்ற மாதிரி இது வருது. ஸோ ஒன்னு தவிர வேற எந்த நம்பரா வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு என்னது? ஜிசிடி ஒன்னு இல்லாம வேற நம்பர் வந்திருக்குன்றனால நம்ம ரூட் த்ரீங்கிறது என்னது? இரேஷனல் நம்பர். ஓகேவா? தேங்க்யூ.